காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. சுந்தரகாண்டத்திலே இப்பொழுது நாம் 4வது அத்தியாயத்திலே இருக்கிறோம். முதல் 3 அத்தியாயங்கள் முடிந்துவிட்டன. கடல் தாவு படலம், ஊர்த்தேடு படலம், காட்சி படலம், இப்பொழுது உருக்காட்டு படலம். அது என்ன ஐயா உருக்காட்டு படலம் என்று நாம் கேள்வி கேட்கலாம். ஏன்னா ராமன் என்ன பண்றாரு, சீதையை தேடி கண்டுபிடித்து வர இலங்கைக்கு அனுப்புகிறார் ஆஞ்சநேய பெருமானை. அப்பொழுது தெற்கு நோக்கி புறப்பட்ட அனுமார் என்ன பண்றாரு, கடலை கடந்து பின்பு ஊரை தேடி சீதா இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டார். இப்பொழுது அவர் ஏன் தன்னுடைய உருவை காண்பிக்க வேண்டும், யாருக்கு காண்பிக்க வேண்டும்? ஏன்னா சீதா தேவிக்கு சந்தேகம் வந்து விட்டதாம். இவ்வளவு சிறிய ஒரு குரங்கு எப்படி கடலை கடந்து வந்திருக்க முடியும், இப்பொழுது நம்மை பார்க்க முடியும் என்ற அவளுக்கு ஒரு ஐயம் தோன்றவே அப்பொழுது ஆஞ்சநேய பெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய உருவை பெரிதாக்கி காட்டுகிறாராம். இதை பற்றிய ஒரு அத்தியாயம்தான் உருக்காட்டு படலம். எவ்வளவு அருமையான பெயர் பாருங்கள். கவி சக்கரவர்த்தி கம்பர் என்பதற்கு நமக்கு ஒவ்வொரு வரியிலும் அதற்கான அத்தாட்சி சான்று இருக்கும். அவருடைய வரிகள் அவ்வளவு ஆழம், அவ்வளவு அற்புதம், அவ்வளவு அழகு. அவங்க இப்ப என்ன பண்றாங்க, இப்போ சீத்தை ரொம்பவும் துயரமாக இருக்கிறாள். ஏன்னா ராவணன் என்ன சொல்லிட்டு புறப்படுறான், கடைசியாக இன்னும் 2 மாதத்துல சீத்தையோட மனோநிலையை மாற்றி என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு செய்ய சொல்ல வேண்டும் அப்படின்னு அரக்கிகள் கிட்ட அதட்டி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்போ விபீஷணனுடைய பெண் திரிசடை என்ன சொல்றா, அம்மா நீங்க ஒன்றுத்துக்கும் கவலைப்பட வேண்டாம், ராவணன் அழிவது நிச்சயம், ராகவனும் நீங்களும் வாழுவது நிச்சயம் அப்படின்னு ஒரு அருமையான தன்னுடைய கனவினுடைய சுப சகுனத்தை சொல்லுகிறாள். அப்போ என்ன பண்றாங்க, சீதாதேவியானவள் கொஞ்சம் அவங்களுக்கு திருப்தியா இருக்கு. சரி, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், ஒரு நல்ல வார்த்தையை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு. அப்போ அனுமார் அங்கிருந்து பார்க்கிறாராம். இப்போ ராவணன் புறப்பட்டு போய்விட்டான் அந்த இடத்த விட்டு. இப்போ சீதாதேவியானவள் மட்டும் அந்த அசோகவனத்திலே அமைதியாக அமர்ந்திருக்கிறாள். இதுதான் நாம அம்மாவை பார்க்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு என்ன பண்றாராம், மனசுக்குள்ள ஒரு தியானம் செய்யறாராம். என்னன்னா, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அரக்கிகள்லாம் உறங்க வேண்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் சொன்னவுடன் என்ன பண்றாங்களாம், எல்லாரும் அமைதியா தூங்கிடுறாங்களாம். இந்த ஒரு சந்தர்ப்பம் போதுமல்லவா? ஏன்னா ஒரு தூதன்னு சொன்னா அதற்கான சந்தர்ப்பத்தை அவன் உருவாக்கி கொள்ள வேண்டும், அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும், அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 3ஐயும் அவன் என்ன பண்றாரு, அனுமார் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ என்ன பண்றாங்க பாருங்க, சீதைக்கு ரொம்பவும் துயரமா போயிடுச்சான். எல்லாரும் உறங்கிட்டாங்கல்ல, ஏன்னா வீழ்ச்சிக்கிட்டு இருந்தாக்கா நாம இப்போ உயிரை விடணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம், அதை தடுத்துருவாங்க இல்லையா? சரி, இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றாங்க, சீதாதேவியானவள் சாகனுன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்களாம். அப்போ ரொம்பவும் துயரத்தோட ஒரு மனசுல நினைக்கிறாங்களாம். என்னன்னா, வாராது ஒழியான் எனும் வன்மையினால் ஒரு 1000 கோடி இடர்க்கு உடையன் தீராய் ஒரு நாள் வழி சேவகனே நாராயணனே தனி நாயகனே. எவ்வளவு ஆழ்ந்த ஒரு சோகத்தை அவர் வெளிக்காட்டுகிறார் பாருங்கள் கம்பர். அவருடைய அந்த வார்த்தை நயம் எப்படிப்பட்டது, தானே சீதாதேவியாக அவர் தன்னை உருவகப்படுத்தி கொண்டு எழுதுகின்ற அற்புதமான வார்த்தைகள் அல்லவா இந்த வரிகள். வைரத்திற்கு ஒப்பாகும் இந்த வரிகள் அப்படி நினைக்கிறாங்களாம். அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறாராம் அனுமார். இப்போ இந்த அம்மாவை சாகரத்துக்கு விட்டுட்டாக்கா நாம வந்த நோக்கம் தடைபட்டு விடும் அல்லவா? அவர்தான் சொல்லின் செல்வராயிற்று, அவரா விடுவார்? இப்ப சொல்றாராம் பாருங்க. அந்த அம்மா மனசுல என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நாம என்ன பண்ணோம், ராமரை மாயமான் பின்னாடி அனுப்பிச்சு விட்டுட்டோம். அதற்கு அடுத்தது ஒரு தவறு செஞ்சோம். என்ன செஞ்சோம், லக்குவன் என்ன சொன்னாரு, அம்மா அது மாயமான், அதை நம்பி போகக்கூடாது அப்படின்னு சொன்னதையும் நாம் மீறி அவரை திட்டி நீங்கள் பின்னாடியே போகணும்னு அவரை துரத்தி விட்டது எவ்வளோ பெரிய தவறு. இது ஒரு தவறாயிற்றா, 2 தவறு. அடுத்தது என்ன சொன்னார் அவர், ஒரு லக்ஷ்மண கோடு கிழித்து விட்டு போனார், இதை தாண்டி வரக்கூடாதம்மா அப்படின்னு எவ்வளவு அருமையாக சொல்லிவிட்டு போனார். ஆமாம், ஆனால் நம்ம என்ன பண்ணோம், அதையும் தாண்டி விட்டோம். இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்ன, நாம் அதை தாண்டி வந்துட்டோம் இல்லையா? அதனால தானே இப்படி நம்மளை ராவணன் தூக்கிக்கிட்டு வந்துட்டான், இந்த இலங்கை மாநகரில் சிறையில் வச்சுட்டான் நம்மள. எவ்வளவு துக்கம் பாருங்க சீதா பிராட்டிக்கு, யாருக்கும் நேரக்கூடாத ஒரு துக்கம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்களாம், சரி இப்போ காட்டுக்கு வந்து அவருடைய தம்பி பரதனும் அவருடைய தாய்மார்கள் 3 பேரும் வந்து அவருடைய மனதை மாற்றி கூட்டி கொண்டு போய்விட்டார்களோ, அதனால தான் வரலையோ, இல்லை நான் இங்கே இருக்கிறது அவருக்கு தெரியலையோ, என்ன காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் இப்படியே கஷ்டப்படணுமா, எனக்கு யாரும் இங்கே உதவி செய்ய மாட்டாங்களா? ஒரு கால் இப்போ இந்த வேற்று நாட்டில் இருக்கோம் இல்லையா, அதனால் அவர் என்னை மறுத்துட்டாரோ, என்னை ஏற்றுக்க மாட்டாரோ, எப்படிலாம் மனசு அவங்க சங்கடப்படுறாங்க பாருங்க.
அப்போ என்ன பண்றாங்க, சரி நாம உயிரை விட்டுடலான்னு நினைக்கும் பொழுது அனுமார் என்ன பண்றாராம் பாருங்க, மரத்துக்கு மேல இருந்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றாராம், அம்மா நான் ராமதூதன்னு சொல்றாராம். அதை கேட்ட உடனே அந்த வார்த்தையோட சத்தியமோ என்னவோ பாருங்க, அந்த அம்மாவுக்கு சாகணும்னு தோணல சீதா பிராட்டிக்கு. அது பொய்யாக கூட இருக்கலாம், நான் ராமதூதன்னு சொன்னது. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த உயிரை தளிர்க்க செய்தது அல்லவா, அதனால அவங்க நிமிர்ந்து பார்க்கறாங்களாம். எப்படி நம்ப முடியும், இதோ அரக்கர் வசிக்கின்ற ஒரு நகரம், இங்க எப்படி ஒரு சிறு குரங்கு நிக்க முடியும், இதை நாம எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரு கால் ராவணன் இந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்கானோ, இல்ல வேற ஒரு அரக்கன் வந்திருக்கானோ? ஏன்னா அந்த அம்மாவால நிச்சயமா நம்ப முடியல. ஏற்கனவே ஒரு தடவை மாயமான் மாரீச்சனை நம்பி நாம ஏமாந்து போயிட்டோம். இப்போ திரும்பவும் வேற ஏதாவது ரூபத்துல வந்திருக்கானோ, இல்ல வேற ஒரு அரக்கனை கொண்டு நிறுத்தியிருக்கானோ, இப்படியெல்லாம் அந்த அம்மாவுக்கு சந்தேகம். அதனால அமைதியா இருக்காங்க, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்போ அனுமார் சொல்றாராம், அம்மா நீங்க ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம், நான் ராமனுடைய தூதன். சரி, இப்போ ராமனுடைய தூதன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அத்தாட்சி? முதல்ல ராமன் யாரு அதை சொல்லணும் இல்லையா? அயோத்தியில தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த பிள்ளை ராமன். அவர் மிதிலைக்கு உங்களை சிவதனுசை முறித்து கல்யாணம் செய்து கொண்டார். ஒப்புக்கணும் இல்லையா? இது உண்மைதானே? இதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா சொல்றாராம் பாருங்க, இது நாம சொல்லுவோம் இல்லையா, ஒரு தனிப்பட்ட ஒரு மொழி, யாருக்கும் புரியாத ஒரு சமிஞ்சை பாஷை. அதை சொல்றாராம். என்னன்னா, நீங்க காட்டுக்கு போனீங்க இல்லையா, என்ன சொல்றாங்க கைகேயி, 2 வரம் வாங்கினாங்க இல்லையா, ஒரு வரத்தினால தன்னுடைய தம்பி பரதனுக்கு இந்த நாடு முழுவதும் உரியதாகட்டும், இன்னொரு வரம் மூலமாக 14 ஆண்டுகள் இவர் வனவாசம் போக வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது மர உரியெல்லாம் தரித்து கொண்டாலாம் சீத்தை. அப்போ தேர்ல ஏறி புறப்படணுமா, ஏன்னா காட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும் இல்லையா. அப்போ அந்த நாட்டை விட்டு கூட அவங்க தாண்டலையா. அதுக்குள்ள சீதா கேட்கிறாங்களாம், காடு பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அந்த மொழி யாருக்கு உரியது, பர்சனல்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி 2 பேருக்கு மட்டுமே தெரியுமா, ராமனுக்கும் சீதைக்கும் மட்டும். இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாராம் அனுமார். இப்போ ஒப்புக்கலாம் இல்லையா, வந்தது ராமன் தான், ராமனுடைய தூதன் தான் அப்படின்னு. அடுத்தது இன்னொன்னும் சொல்றாங்களாம், இப்போ காட்டுக்கு கொண்டு விட்டுட்டாங்க. கொண்டு விட்டது யாரு, தேரை ஓட்டி கொண்டு வந்தவர் சுமந்திரன் என்பவர். அவர் என்ன சொல்றாரு, சரி நான் புறப்படுறேமான்னு சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்றாங்களாம், சீதா பிராட்டி அந்த அரண்மனையில் அவங்க கிளிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம், அதையெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த 2 அடையாளங்களை சொல்கிறாராம் ஆஞ்சநேய பெருமான் சீதாதேவியிடம். இப்போ அவங்க நம்பிடுறாங்க. சரிப்பா, இப்போ வந்தது யாரு, ராமன் அனுப்பிய தூதன், நீ எப்படி ராமனை சந்தித்தாய் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அனுமார் சொல்றாராம், உங்களை பிரிஞ்சு வந்துட்டாங்க இல்லையா, உங்களை ராவணன் தூக்கிக்கிட்டு வந்துட்டாரு. அப்போ சம்பாதின்னு சொல்லுவோம் இல்லையா, கழுகு அரசன், அவர் தான் சொன்னாரு நீங்க இலங்கையில இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ரொம்ப துயரத்தோடு அவரு கிஷ்கிந்தைக்கு வந்தாரு. அப்போ கிஷ்கிந்தையில 2 பேர் இருந்தாங்க, ஒன்று வாலி, இன்னொன்று சுக்ரீவன். 2 பேரும் அண்ணன் தம்பிகள். ஆனா 2 பேருக்குமே பங்காளி சண்டை உண்டு ராஜ்யத்தை ஆளுவதற்கு. அப்போ சுக்ரீவனுடைய சார்பாக இருந்தது யார், ஆஞ்சநேய பெருமான். அவர் என்ன சொல்றாரு, நான் தான் முதல்ல போய் ராமனையும் லக்ஷ்மணனையும் சந்தித்தேன் காட்டுல. அப்போ ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம், என்னன்னா வாலியை ஒரே ஒரு அம்பால உயிர் போக செய்து இந்த கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவனை அரசனாக நியமிக்குமாறு நாங்க கேட்டுக்கணும். அதற்கு பிரதி உபகாரமாக என்ன கேட்டாருனாக்கா, ராமன் சீதா பிரிந்திருக்கிறாள் அல்லவா, அவ எங்க சிறை வச்சிருக்கான் ராவணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவணும். ஏன்னா நீங்க பெரிய சேனை வச்சிருக்கீங்கள, வானர சேனை, அதன் மூலமாக எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு ராமர் கேட்டுக்கிட்டாரு. அதன் பொருட்டு நாங்க தேடி வந்தோம். 3 திசைகளிலும் சென்று தேடினார்கள், ஆனா ஒரு இடத்துலையும் உங்களை காணவில்லை. ஆனா நான் செய்த தவம் பாருங்க, உங்களை நான் சந்திச்சேன் அப்படின்னு சொல்றாராம். எவ்வளவு அருமை பாருங்கள். அனுமர் என்ன சொல்றாரு, நான் செய்த தவத்தின் பயனாக உங்களுடைய திருவடிகளை நான் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் அப்படின்னு சொல்றாராம். அப்போ கேட்கிறாங்களாம் சீதாதேவியானவள், ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அருதி அப்படின்னு. என்னென்ன அர்த்தம் இதுக்கு, எப்படி இருக்கார் என் ராமர், எவ்வளவு அழகு பாருங்கள். ஏன்னா பிரிஞ்சு வந்துட்டாலும் என்ன கேட்குறாங்க, எவ்வளவு காதல் இருக்க வேண்டும், எவ்வளவு பாசம் அன்பு இருக்க வேண்டும் சீதாதேவியினுடைய மனதில், எப்படி இருக்கார் ராமன்னு கேட்குறாங்களாம். அப்போ சொல்றாராம் அனுமார் பாருங்க, அவ்வளவு அழகான வரிகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடலும். ராமனுடைய திருவடி முதல் திருமுடி வரை அவர் அவ்வளவு அழகாக வர்ணித்து சொல்கிறாராம் ஆஞ்சநேய பெருமான். அண்ணல் தன் திருமுகம் கமலமாம் என்னின் கண்ணினுக்கு ஓமை வேறு யாது காட்டுகேன், தன்மதியாம் என உரைக்கத்தக்கதோ வெண்மதி அது பொலிந்து
மெலிந்து தேயுமால் அப்படின்னு. ராமருடைய முகம் நான் நிலவுக்கு ஒப்புன்னு சொன்னாக்கா அது பாதி நாள் தேயுது, பாதி நாள் வளருது, எப்படி நான் சொல்ல முடியும்? செந்தாமரை போன்ற முகம்னு சொல்லலாம். அப்போ கண்ணுக்கு நான் வேற என்ன ஊமையாக சொல்ல முடியும்? அப்படியே சொல்கிறாராம் ஒவ்வொரு அவருடைய உறுப்புகளை பற்றி. அவருடைய திருவடி எப்படி இருந்ததாம், அவ்வளவு அழகு ரெண்டுமே. அப்படியே கணைக்கால்கள் எப்படி இருந்தன, அவருடைய கால், அவருடைய இடை, அவருடைய மார்பு, அவருடைய 2 கரங்கள், அவருடைய கழுத்து, அப்படியே மேலே மேலே போயிட்டே இருக்காரு பாருங்க அனுமார் அவ்வளோ அழகாக. அவருடைய அந்த உதடுகள் பவளம் மாதிரி இருந்ததாம். அப்படியே சொல்லிட்டு வரானா அவருடைய திருமுடி அவ்வளவு அழகு, நீண்டு அடர்ந்து கருத்து அவ்வளவு அழகாக இருக்குதான் அவருடைய திருமுடி. இப்படி வர்ணிக்கிறாராம். இதை கேட்பதற்கே எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் சீதா பிராட்டியானவள். பிரிந்திருந்தாலும் உயிரை தக்கவாறு செய்தது எது? இந்த அருமையான வார்த்தைகள் அல்லவா, அமுத மொழிகள் அல்லவா. இவ்வளவும் சொல்லிட்டாரு பாருங்க. இப்போ 2 அடையாளம் சொன்னாரா. ஒன்று காடு எங்கே இருக்குன்னு கேட்டாலா சீதா பிராட்டி. அப்போ சிரிச்சிட்டாரா கொஞ்சம் ராமர். ஏன்னா அப்போ தான் அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க தேரிலிருந்து காட்டுக்கு போகிறதுக்கு. இன்னொன்று என்ன சொன்னாங்க, சுமந்திரன் அந்த தேரை விட்டு இறங்கின உடனே என்ன கேட்கிறாளாம் சீதா பிராட்டியானவள், அரண்மனையில் கிளிகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள்னு சொன்னா இல்லையா. இந்த 2 அடையாளம் தவிர இன்னொன்று கொடுக்குறாராம். அது என்னன்னா கணையாழி என்று சொல்லக்கூடிய ராமனது மோதிரம். அதை பார்த்த உடனே பாருங்க சீதா பிராட்டிக்கு அழுகை வந்து விட்டதான். அது ஆனந்த கண்ணீர் அல்லவா. ஏன்னா பிரிஞ்சிருந்தாலும் அதை பார்த்த உடனே ராமனுடைய முகம் அல்லவா நினைவுக்கு வந்து விட்டது. அவள் என்ன பண்ணுறாளாம், அழுகிறாளாம். அந்த அழுகை கண்ணீர் எப்படி இருக்கிறதாம், ஆனந்த கண்ணீராக அல்லவா இருக்கிறது. அது எப்படி இருக்கின்றது என்று கம்பர் சொல்கிறாரு. இது அரக்கர் ஊர் தாண்டி வந்துருச்சான் இந்த மோதிரம், அதனால் அதுக்கு தீட்டுப்பட்டுடுமோ அப்படின்னு. அதுக்கு நாம் திருமஞ்சனம் செய்வோம் இல்லையா ஒரு சிலைக்கு, ஒரு தெய்வ திருவுருவுக்கு. அது மாதிரி அந்த முத்திரை மோதிரத்தை பார்த்தவுடன் தன்னுடைய அழுகை கண்ணீரால் அதை குளிப்பாட்டுகிறாளாம் சீதா பிராட்டியானவள். அப்புறம் கேட்கிறாளாம் அனுமரை பார்த்து, என்னன்னா இப்போ பார்க்கறதுக்கு சின்ன குரங்கு மாதிரி இருக்காரு, கடல் எப்படிப்பட்டது, 100 யோசனை தூரம் கொண்டது, இத்துணை சிறியது ஒரு ஏனில் யாக்கையை தத்தினை கடல், அது தவத்தினாயதோ சித்தின் என்றதோ செப்புவாய் என்றால் முத்தினும் நிலவினும் உருவல் முற்றினால். இப்படி எழுதுறாரு கம்பர். என்ன அர்த்தம் இதற்கு? இவ்வளவு சிறிதா இருக்கல்லடி, எப்படி கடலை கடந்த அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க இந்த படலத்துடைய முழு உருவமும் அங்கேதான் தென்படுகிறது நமக்கு. என்னன்னா உருக்காட்டு படலம். திரிவிக்ரம அவதாரம் என்று ஒன்று உண்டு. என்னன்னா மகாபலி சக்கரவர்த்தி பெரிய யாகம் பண்ணுவான். அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார், வாமன ரூபம் எடுத்து வருவார் யாகசாலைக்கு. என்ன கேட்பார், எனக்கு 3 அடி மண் வேண்டும் அப்படின்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியார் சொல்லுவார் மகாபலி கிட்ட, இவனை நம்பி ஏமாந்துராத சின்ன பையன்னு, இவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம் பரந்தாமன்னு சொல்லும் பொழுது இவர் என்ன கேட்பார் மகாபலி, அது யாரா வேணா இருக்கட்டும், ஆனால் நான் ஒரு உறுதிமொழி கொண்டேன். என்னன்னா இந்த யாகம் முடியும் தருவாயில் யார் என்ன கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. வந்திருக்கிறது பெருமாளாக இருந்தாலும் அவர் யாசகம் கேட்கிறார் அல்லவா, அவருடைய கை கீழே தானே இருக்கிறது, மகாபலியினுடைய சக்கரவர்த்தியினுடைய கை எங்கே இருக்கிறது, மேலே அல்லவா இருக்கிறது, நான் ஒப்புக்கொண்டேன், நான் தாரை வார்க்கிறேன் அப்படின்னு. ஆனால் அப்போ கூட சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுறாரு, நீர் வர கெண்டியில் அடைச்சிக்கிறாரு ஒரு வண்டு ரூபமாக போயிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த சிறு பையனாக வந்தார் அல்லவா வாமன அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு, அவர் ஒரு தர்பை புல்லை எடுத்து அந்த கண்ணை குத்தி விடுகிறார். அதனால் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் கிடையாது. இப்போ என்ன ஆச்சுது, அவர் எப்படி வளர்ந்தார், அவருடைய 2 கால்களும் பெரிதாக வளர்ந்து விட்டன, உருவமே பெரிதாக விட்டது. திருவிக்ரம அவதாரம் ஒரே ஒரு அடியால் இந்த பூலோகம் முழுவதையும் அளந்து விட்டாராம். இன்னொரு அடியை மேலே தூக்குறாரு, வானுலகம் முழுவதும் ஆகிவிட்டது. அடுத்தது கேட்கிறாரு மகாபலி 3வது அடி எங்கன்னு. அது மாதிரி இப்போ திருவிக்ரம அவதாரம் எடுத்தார் அல்லவா, அதே போல அனுமார் என்ன பண்றாரு, தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி காட்டுகிறாராம். அதை பார்த்த உடனே சீதைக்கு அச்சம் வந்து விட்டதாம். எவ்வளவு பெரிய ஒரு உருவம் இது, நாம தான் முன்னாடியே சொன்னோம் இல்லையா அவர் யோகின்னு. அதை பாருங்க இதுல உறுதியாயிடுச்சு. அதை பார்த்த உடனே சீதாதேவி சொல்றாளாம், அனுமாருடைய அந்த கால்கள் இந்த இலங்கையை சிறிதாக்கி விட்டனவா, ஒரு சின்ன ஒரு மணற்குன்று மாதிரி ஆகிவிட்டதாம். அவருடைய அந்த முகம் எங்கே இருக்கிறதாம், இப்பொழுது வானுலகத்தில் அல்லவா இருக்கிறது பெரிதாக. அவருடைய அந்த திருமுகத்தை சுற்றி நட்சத்திரங்கள் அல்லவா தென்படுகின்றன. அப்போ எவ்வளவு உயரம் இருக்க முடியும், எவ்வளவு பேரூறு கொண்டிருப்பார் அனுமார். இதை பார்த்த உடனே சீதா சொல்றாளாம், எனக்கு அச்சமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய
உருவத்தை சுருக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் தன்னுடைய உருவத்தை சுருக்கி காட்டிக் கொள்கிறார். அப்போ சொல்கிறாளாம் பாருங்க சீதை, எவ்வளவு அழகான ஒரு அருமையான மொழி. என்னன்னா, இன்று போல் இருத்தி அப்படின்னு சொல்கிறாளாம். 7 சிரஞ்சீவிகள் இருப்பாங்க, அதில் அனுமாரும் ஒருத்தர். என்ன சொல்கிறா, நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் அப்படின்னு அப்போவே வரம் கொடுத்துட்டாங்க அன்னை. இப்போ என்ன ஆச்சுது, இப்போது கணையாழியை காட்டி சீதைக்கு உயிர் கொடுத்து விட்டாரா அனுமார்? சரி, இப்போது சொல்கிறாராம், அம்மா நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற விவரம் எங்களுக்கு தெரியாததுனால ராவணன் உயிரோடு இருக்கிறான். அப்போது சீதா கேட்குறான், உங்களால் இந்த கடலை கடந்து வர முடியுமா, ஏன்னா எவ்வளோ பெருசு கடல் அப்படின்னு சொல்லும் பொழுது அனுமார் சொல்கிறாராம், 70 வெள்ளம் சேனையாம், நாங்கள்லாம் ஒரு கை அள்ளி குடிச்சா அந்த வானர சேனை இந்த இலங்கை மாநகரத்தை சுலபமாக தாண்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாராம். எவ்வளோ ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கிறார் அனுமார். இதையெல்லாம் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு உறுதி வந்துடுச்சு, சரி ராமன் நம்மளை எப்படியும் இந்த இலங்கை மாநகரத்துக்கு இங்கே ராவணனை கொண்டு நம்ம காப்பாற்றிடுவார்ன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு வந்து விட்டது சீதா பிராட்டிக்கு. இது உருக்காட்டு படலத்தினுடைய அருமையான அத்தியாயம். எவ்வளவு அருமை! அனுமாருடைய அந்த பேருருவும் சீதா பிராட்டினுடைய வாழ்த்துறையும் எவ்வளவு அற்புதம்! இப்பொழுது இந்த 4வது அத்தியாயம் முடிந்தாயிற்று. அடுத்தது சூடாமணி படலம். அதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.